Hello friends, welcome to latest Tamilzha. நம்ம என்ன பார்க்க போறோம்னா சயின்டிஃபிக்காக செஞ்ச ஒரு ப்ராஜெக்ட் ப்ளூடூத் கண்ட்ரோல் கார்டு. அதை பற்றி வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீக்கிரம் போதும். ஃப்ரெண்டு கொண்டு போடா. ஸ்டைலில் திருப்பி பேக் வா. இதுதான் இந்த செல்ஃப் டிரைவிங் ரோபோட். இதில் இதுதான் இந்த ஃபைனல் வியூ. இது பார்த்திங்கன்னா இங்கே லெட் ஆசிட் பேட்டரி ஒன்று இருக்குது. பவர் சப்ளைக்கு இந்த பேட்டரி தான். இந்த பேட்டரி வந்து லெட் ஆசிட் 1.3 ஆம்பியர். அப்புறம் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த அர்டினோ போர்டு. அப்புறம் வந்து இதுலேருந்து பவர் சப்ளை, அர்டினோவுக்கு பேட்டரி இருந்தால் பவர் சப்ளை போகுது. அப்புறம் மோட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 மோட்டர் டிரைவர், ஒரு மோட்டர் டிரைவர், ஒரு மோட்டர் ஷீல்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து இதில் இதுலேருந்து தான் எல்லாத்துக்குமே பவர் சப்ளை. ஓவரால் பவர் சப்ளை அந்த பேட்ரி தான். அப்போ அந்த பேட்டரியிலேருந்து அந்த அர்டினோ போர்டு சொல்ல வந்துட்டு, அந்த அர்டினோ போர்டு வந்து மாடல் R3. இந்த பேட்டரி வந்து லெட் ஆசிட் பேட்டரி 1.3 ஆம்பியர். இது வந்து L299 மோட்டர் டிரைவர், இது மோட்டர் ஷீல்டு. அப்புறம் HC05 மாடல் வந்து ப்ளூடூத் ரிசீவர். இதான் அந்த ரோபோட்டு. இந்த ரோபோட் பார்த்திங்கன்னா ப்ளூடூத்லேயே ஃபுல்லாக ஒர்க் ஆகிறனால இதுக்கு பேட்டரி வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த பேட்டரி நெகட்டிவ் கனெக்ஷன் வந்து மோட்டர் டிரைவரோட நெகட்டிவ்லேயும், இந்த பாசிட்டிவ் கனெக்ஷன் நெகட்டிவில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாசிட்டிவ் கனெக்ஷன் வந்து இந்த மோட்டர் டிரைவரோட பாசிட்டிவ்லேயும் கொடுத்துருக்கு. அந்த ரெண்டுலேருந்து அர்டினோக்கு அப்படியே எடுத்துக்கிச்சு. இந்த பவர் சப்ளை அர்டினோக்கு அப்படியே எடுத்துக்கிட்டோம். அப்படியே அந்த அர்டினோக்கு வந்து பவர் சப்ளை அதுலேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த மோட்டர் டிரைவருக்கு டிஜிட்டல் பின்ஸ் வந்து அர்டினோவில் அப்படியே இந்த அடியில் இந்த மோட்டர் டிரைவரோட மோட்டரோட கனெக்ஷன்ஸு இந்த அடியில் இந்த மோட்டரோட கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் அடியில் செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த மோட்டரில் வந்து பின்னாடி மட்டும் இது கிளாம் மாதிரி பின்னாடி மட்டும் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பின்னாடி தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால பின்னாடி மட்டும் கிளாம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதுலேருந்து இந்த செட் ஆஃப் பின்ஸ்லேருந்து இந்த பாக்ஸ் மாதிரி இருக்க பின்ஸ்லேருந்து அர்டினோக்கு இதுக்கும் மோட்டர் டிரைவருக்கும் கனெக்ஷன் வருது. அப்புறம் இதில் இருக்க டிஜிட்டல் பின்ஸ் எல்லாம் இதில் இருக்க பின்ஸ் 11, 13, 11, 10, 9, 8 இந்த 4 பின்ஸ்லேயும் கனெக்ட் ஆகுது டிஜிட்டல் பின்ஸு. அப்புறம் இதுலேருந்து இதில் இருக்கிற விசிசி கிரவுண்டு வந்து இதில் கனெக்ட் ஆகிடுது. இது அர்டினோட விசிசி கிரவுண்ட்லேயே. அப்புறம் இதோட மற்ற 2 பின்ஸ் வந்து இதில் அர்டினோட அனலாக் பின்ஸ் A0 அப்புறம் A1 கனெக்ட் ஆகிடுது. அப்புறம் இந்த பேட்ரி இதுக்கு மெயின் ஒரு சிப் இருக்கா, அதுதான் இதோட மெயின் இது. அப்போ இதுதான் ஃபைனலான செட்டப்பு. இந்த மோட்டர் டிரைவர் வந்து சேர்ந்தால் இந்த எல்லா மோட்டர்ஸையும் ரன் பண்ண வைக்குது. ஏன்னா ப்ளூடூத் கண்ட்ரோலில் அதனால தான் இது தேவைப்படுது. இப்போ இந்த ஃபைனல் செட்டப் அதுவாங்க. இது நான் சர்க்யூட் டயக்ராம் படித்தா டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அதோட ஆப்பு டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். இப்போ இது கனெக்ஷன் கொடுத்துடலாம். இது பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவும் அந்த பேட்டரியோட பாசிட்டிவ்க்கும், அப்புறம் வந்து இதோட நெகட்டிவ், அப்புறம் பேட்டரியோட நெகட்டிவ்க்கும் கொடுத்துடலாம். இப்போ நம்ம இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ளூடூத்தில் ரெட் கலர் லைட் அமுதி எரியுதா, அப்போ ஆன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பையும் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், எடுத்துக்கோங்க. அது வந்து நாங்களே டிசைன் பண்ண ஆப் அது. இப்போ இருங்க அது கனெக்ட் பண்ணுறேன். அதை கனெக்ட் ஆகிடுச்சு. அது இப்போ நான் அது ஃபார்வேர்டு போது பேக்வேர்ட், அப்புறம் ரைட்டு, அப்புறம் லெஃப்ட்டு. இப்போது அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பாருங்கள். இதான் இந்த கண்ட்ரோல்ஸு, இது இந்த ஆப்போட கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் அது பாருங்கள். இப்போ நான் ஃபார்வேர்டு ப்ரெஸ் பண்ணுறேன், பேக்வேர்ட் ப்ரெஸ் பண்ணால் பேக்வேர்ட், லெஃப்ட்டு, ரைட்டு, ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அப்புறம் மேலே ஆன் ஆஃப்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.